அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர். தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். முன்னாள் அதிமுக ஆட்சியின் போது அமைச்சராக இருந்தவர் தான் வைத்திலிங்கம். இவர் மீது மட்டுமல்லாமல் அவரது மகன் மீது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 1058% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. 2011 முதல் 2016 வரை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சொத்து குவித்ததாக குற்றச்சாட்டு இருந்தது. ஏற்கனவே அடுக்குமாடி குடியிருப்பு விவகாரத்தில் 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக விவகாரத்தில் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் மீது ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இதனையடுத்து இப்போது மற்றொரு வழக்கு பதிவானது செய்திருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தின் போது கிட்டத்தட்ட 1058% சொத்து குவித்ததாக அதன் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டு தற்போது விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மேலும் ஏற்கனவே அவர் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மற்றும் சோதனையானது நடைபெற்ற போதிலும் அதற்குண்டான ஆவணங்கள் கைப்பற்றியதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையிலே இந்த விசாரணையானது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.